ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம். ஸோ உங்களோட பென்ட்ரைவ் வந்து எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியோட டிரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிரைவுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்க முடியும் வித்தவுட் சாஃப்ட்வேரோட. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கிளம்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ உங்களோட பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் இன்செர்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்களோட பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ன் ஆன் பிட் லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு அன்லாக் திஸ் டிரைவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை கொடுப்போம். மேலே வந்து அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு ஸோ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். மேலே பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கிளிம் ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மேலே என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டும் கீழே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் டு ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் லாக்கர் ரெக்கவரி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் போட்ட அந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா இந்த ரெக்கவரி கீயை வந்து நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரெக்கவரி கீன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பான். அந்த கீயை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய பென்ட்ரைவுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பிட் லாக்கர் டிரைவ் என்கிரிப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100% வரலையே வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் சிம்பிள் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வந்து என்னோட கம்ப்யூட்டர் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களோட பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த பென்ட்ரைவ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ நான் அந்த செட் பண்ண அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அன்லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்படின்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்டர் ரெக்கவரி கீ அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்களோட பென்ட்ரைவோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டால் நம்ம ஆல்ரெடி வந்து சேவ் பண்ண அந்த ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அந்த ரெக்கவரி கீயை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபைல் வந்து கொடுத்தது ரெக்கவரி கீங்கிறது. ஸோ அதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மோர் ஆப்ஷன் கொடுத்து என்டர் ரெக்கவரி கீ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த சேவ் பண்ண அந்த ஃபைலில் அந்த ரெக்கவரி கீ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிங்களா உங்களோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணும்போது பிட் லாக்கர் வந்து ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவில் எந்த ஃபைல்ஸ் இல்லாத மாதிரி வந்து பார்த்துங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. பட் பென்ட்ரைவில் எந்த ஃபைல் இல்லைன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பென்ட்ரைவில் ஃபைல் இருந்தாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் டைம் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவில் பாஸ்வேர்டு செட் பண்ணதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிட் லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆஃப் பிட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பிட் லாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டேர்ன் ஆஃப் பிட் லாக்கர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து டேர்ன் ஆஃப் பிட் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100% லோட் ஆகிற நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பென்ட்ரைவில் செட் பண்ண அந்த பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணிங்களோ அதேமாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் பாஸ்வேர்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் அந்த பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்செர்ட் பண்ணால் மட்டும் தான் அதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் பிசியில் நீங்கள் எப்பயும் போல் வந்து இன்செர்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். டிவியில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ உங்களுடைய பிசிக்கு உங்களுடைய டிரைவில் வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும். உங்களுடைய எந்த டிரைவுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்களோ அதேமாரி அந்த டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டேர்ன் ஆன் பிட் லாக்கர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பென்ட்ரைவ்க்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும் அதேமாதிரி வந்து நீங்கள் உங்களோட டெஸ்க்கும் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்